இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு 2026 எப்படி வருது, அதாவது ஆகஸ்ட் மாதம் எப்படி வருதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போது ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், அதே மாதிரி ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக துல்லியமாக பரிகாரம் மூடநம்பிக்கைக்குள்ளெல்லாம் போகாமல் கரெக்டாக பார்க்கும் பொழுது எப்படி தெரியுதுன்னா, உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராஜயோக அதிபதியை லக்னத்தையே பார்க்குறார், அதாவது ராசியவே பார்க்குறார். அதே சமயம் புதன் சூரியன் குரு 8ல் மறைஞ்சிருக்காங்க. ஸோ 8ல் புதனும் மறைஞ்சிட்டார், சூரியனும் மறைஞ்சிட்டார், குருவும் மறைஞ்சிட்டாருன்னா ஒரு மாதிரியான ஒரு அன்ஏர்ன் இன்கம், திடீர்னு நமக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறது, நமக்கு வர வேண்டிய பணம் வருவது, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி சில சாதகமான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 8ல், சூரியன் 8ல், புதன் 8ல் அப்படிங்கிறப்போ 7, 9ங்கிற பாக்கிய ஸ்தானாதிபதியும் கேந்திர ஸ்தானாதிபதியும் சேர்வதே ஒரு பாக்கியம், ஒரு யோகம். அவர் குருவோட சேரும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஸோ அதனால் இதோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், அன்எர்ன் இன்கம், இது மாதிரி நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு மனைவி மூலமாக, கணவர் மூலமாக, உயில் மூலமாக, அது மாதிரி இனாமா நம்ம போய் வேலை உத்தியோகம் தொழிலில் சம்பாதிக்காமல் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் நீங்கள் காத்திருந்தீங்க, வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறனால அந்த 7ஆம் இடங்கிற மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதார ஸ்தானத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வீண் விவாதம் அதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது வேலை தொழில் விஷயத்துக்கு நல்லது. ஆனால் சனி செவ்வாய் இருக்கிறனால கண்டிப்பாக தொழிலில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் வரலாம். ஏன்னா சுக்கிரனே தனுசு ராசிக்கு ஒரு சுமாரான கிரகம். அவர் செவ்வாய் சனி பார்வை பெற்று 10ல் வரும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அந்த வேலை, 8ஆம் வீட்டு வேலை உங்களுக்கு 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் தொழில் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி கூட்டு தொழில் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம், தவறு இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்குது. எது மாதிரி மாற்றம்னா, திடீர் பயணங்கள், திடீர்னு அப்படியே மாறுறது, இடம் மாறுறது, திடீர்னு நம்ம பொசிஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறது, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து சிலது நடக்கிறது, அது மாதிரி ஃபாரின் கனெக்ஷன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடு, அது மாதிரி அவுட்டர் சர்க்கிள்லேருந்து நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இதெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பாக நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இது மாதிரி நேரடியாக போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணாலும் இன்டைரக்டாக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியே சனி செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறனால உடல் உபாதைகளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம் இறங்கணும், பார்த்தோமா பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக, அப்புறம் நம்ம எந்திலுமே பெரிய கவனத்தை போடாமல், அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த சுக்கிரனோட வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் சனியின் பார்வையும் அவர் பெறுகிறார். அப்படிங்கிறதுனால மெயினான தனுசு ராசிக்காரங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, டோன்ட் டேக் இட் ஈஸி. மற்றபடி பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி திடீர் லாபங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மனைவி மூலமாக இருக்குது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். அதே சமயத்தில் திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறம் வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை பேர் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது மாதிரி சில பாசிட்டிவான அமைப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோடு சேரக்கூடிய புதன், சூரியன், அதே மாதிரி ராஜயோகாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறது, இது எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போட்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு அனுப்பிச்சு ஒரு கன்சல்டேஷனில் நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இறந்த காலம் எப்படி இருந்தது, இப்போ போயிட்டுருக்கிற காலம் எப்படி இருக்குது, ஒர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா, பெஸ்ட் இஸ் எட்டு கம்மா, அல்லது ஒன்றுமே ஒர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கா, எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை திரும்புது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்குது, நம்ம எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போகலாம், நம்ம லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரா எப்படி இருக்குது, நமக்கு யோகமான கிரகங்களில் யார், ராசிக்கும் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலங்கிற நம்மளோட ஒரு கிரகத்தோட பலத்தை எடுத்து நம்மளோட யோகமான பிளானட் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த தசாபுக்திகளுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் வந்து எது நமக்கு பெஸ்ட்டு டெசிஷனாக வருது, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் வந்து எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி சாய்ஸ் வந்து நமக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் துல்லியமாக நம்ம பார்த்து எதையும் நம்ம வந்து மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அந்த நமக்கு ஏற்றமான ஒரு விஷயங்கள் வந்து ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஜாதகத்தில் பார்த்து அது தகுந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறது, நம்மளோட யோகமான கிரகம் என்ன, நம்மளோட யோகமான துறை என்ன, வியாபாரமா, வேலையா, அல்லது வேலைன்னு வந்துட்டோம்னா எது மாதிரி வேலை, டெக்னிக்கல் வேலையா, அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையா, அல்லது உயர் படிப்பு வந்து நமக்கு என்ன வரும், என்ன துறை, என்ன துறையில் போனால் நம்ம ஜெயிக்கலாம், அடுத்தடுத்த திசைகள் எதை காட்டுது, வேலையா தொழிலா, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முடிவு பண்ணி அதே மாதிரி கல்யாணங்கள் எப்போ நடக்க போகுது, நமக்கு எத்தகைய ஒரு கல்யாணம் நடக்க போகுது, நமக்கு லேட்டாக ஏர்லியா, எது மாதிரி வரன்னு நம்ம பார்க்கலாம், குழந்தை பேர் எப்படி இருக்குது, நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய வம்சாவளிகள் எப்படி நம்ம பண்ண போகிறோம், பிளான் பண்ண போகிறோம், எப்போ நம்ம ரிட்டையர் ஆக போகிறோம், எப்போ நமக்கு கடன் அடைய போகுது, எப்போ நம்ம வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வரப்போகிறோம், எப்போ நம்ம செட்டில் ஆக போகிறோம், எப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்தோம்னா வெளிநாட்டிலேருந்து எப்போ நம்ம உள்நாட்டுக்கு வர போகிறோம், அது மாதிரி அமைப்புகள் இருக்கா, அல்லது வெளிநாட்டிலே நம்ம வாழ போகிறோமா, எது மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்களே அமைச்சிக்கலாம். அதாவது எது மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்குங்கிறது தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம்லைன்ஸுக்காக வெயிட் பண்ணுறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்காது சரியா. சில நேரத்தில் நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், அது டக்குன்னு நடந்துடும். ஸோ அது மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்து தான் நம்மளோட மனித வாழ்க்கையே நடந்து கொண்டு இருக்கிறனால அந்த காலகட்டங்களை ஓரளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டேனால் தேவையற்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, நம்ம டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும் ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார்.
புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் சேர்க்கை, சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன் தரும்னா, ராசிநாதன் குரு உச்சம். அந்த குரு உச்சமாக இருக்கிற இடத்துலையே சூரியனும் உட்கார்ந்துருக்கார், பாக்யாதிபதியும் உட்கார்ந்துருக்கார். குலதெய்வ அருள், முன்னோர்களின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான நேரம் குடும்பத்துக்கு கிடைக்குது. அதுவும் சூரியன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே தந்தையை நினைத்து மனக்கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை இருக்கும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பண செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களால் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு, ஒன்றா மருத்துவ செலவு, கண்ணுக்கு பிரச்சனை, காதுக்கு பிரச்சனை, இல்லை ஆப்ரேஷன், இல்லையா உங்கள் வீட்டில் உங்களுக்கான திருமண செலவு, உங்களுடைய படிப்புக்கான செலவுன்னு உங்கள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், இப்போ நீங்கள் நிலம் வாங்கலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ முதலீடு பண்ணினா ஸ்திரமான சொத்து சேரக்கூடிய நேரம். 4ஆம் இடத்துல சனி இருக்கார், 4ஆம் வீட்டு அதிபதி குரு உச்சமாக இருக்கார். அந்த உச்ச குருவின் பார்வையில் சனி இருக்கார். இப்போ நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நிம்மதியாக உட்காரலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த 12ஆம் இடம் வீக்காக இருந்துன்னா சொந்த வீட்டில் போய் தூங்க முடியாது, சொந்த வீட்டில் குடியேற முடியாது. எனக்கு தெரிஞ்ச 2-3 நண்பர்கள் இருக்காங்க, 2-3 வீடு வாங்கியிருக்காங்க. அவங்களால அந்த வீட்டில் எந்த வீட்லேயும் போய் தங்க முடியல. அது ஒருத்தர் ஒரு லேடி, ஒரு பெண் சகோதரி ஃபாரினில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. 3 வீடு 4 வீடு அங்கே காண்டிமோனியமாக வாங்கி போட்டிருக்காங்க. அவங்களால எந்த இடத்துலையும் அவங்களால தங்க முடியல. அவங்க வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க, அந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த 12ஆம் வீடு வீக்காக இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்லுவோம், அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். பொதுவாக என்ன பண்ணுறோம், கல்யாணம் வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்படி இருப்பாங்க, அண்ணன் தம்பி கூட. கல்யாணம் ஆகிடுத்துன்னா பெண்கள் தங்களுடைய சகோதரிகள் கூட ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் விலகி செல்வார்கள். எங்கள் அண்ணனா எனக்கு பங்காளிவன், அவன் எனக்கு வேண்டாம். இதுக்கு காரணம் என்னென்னா மனைவி சார்பாக இருக்கிறது. அது ஆக்சுவலாக தப்பு கிடையாது, மனைவி தான் நிரந்தரம்.
ஆனால் கூட பிறந்தவங்களை பகைச்சிக்கிட்டிங்கன்னா, இல்லை கூட பிறந்தவங்களை விலகி சென்றீங்கன்னா அதுவும் ஒரு கர்ம வினை. அவங்களால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகளையும் செய்ய தயங்காதீர்கள். என் பொண்டாட்டி சொல்கிறா சார் வேண்டான்னு சொல்ல, உங்கள் எப்போ பாரு உங்கள் அண்ணனுக்கே பண்ண. இதை பண்ணுறதுல பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய குடும்பத்தாருக்கு, பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணோம், எங்கள் அக்காவுக்கு பண்ணோம், எங்கள் தங்கச்சிக்கு பண்ணோம், ஏன் அதே உங்கள் நாத்தனாருக்கு பண்ண? அது மட்டும் மனசு வராது. இந்த மனசை கொண்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். எல்லா உறவுகளையும் பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்துலேருந்து முயற்சி எடுங்க, நன்மைகள் ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்க்குறாரு. அதனால் பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா கொல்லூர் மூகாம்பை ஆடி மாதம் கொல்லூர் மூகாம்பையை வழிபட்டுட்டு வாங்க. அதை விட ஒரு பரிகாரம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் வாழ்க்கையில் அமையாது. இதன் மூலமாக குடும்பம் பலப்படும், வருமானம் அதிகரிக்கும், வாக்கு சித்தம் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும்.
ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 31 திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல ரெண்டாவது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10 திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25 செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9 ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவா விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27 வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும் அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும் மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. விருச்சிக ராசியாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல 9ஆம் இடத்திலே அதிகப்படியான கிரகங்கள் சேருகிறது. அதனால இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், அதுல உயரிய பல விஷயங்களை செய்யக்கூடிய அனுகிரகம் கிடைக்க போது. சாதாரணமா வேலை பார்க்குறவங்களுக்கு கூட உயரிய ஒரு பெரிய வேலை கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா அந்த வேலையிலே உயர்த்தி கொள்வதற்கான அறிவை அவர்கள் வளர்த்தி கொள்வார்கள். சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு ஆட் அண்ட் கோர்ஸ் படிக்கணும், அல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கணும், ஒரு டிகிரி படிக்கணும், அதை படிச்சா இந்த வேலையிலேருந்து ஒரு உயர்வான வேலையை நான் பெற முடியும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதம். அதனால படிக்கிறவங்களுக்கும் நல்லது, வேலை செய்து கொண்டே படித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா 9ஆம் இடம் வலிமை அடைகிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம் வலிமையாகுது. விருச்சிக ராசிக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், அவங்க ஒரு அதிகமாவே ஒரு நேர்கோட்டான ஒரு வாழ்க்கையில வாழக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அது இருக்கு, 2.1 தான் இருக்குன்னா 2.1 தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இயல்பாகவே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான நல்ல மாசம். குடும்பத்திலே நல்ல பெருமைகள் ஏற்படும். வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறவங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே செல்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திலே இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய முன்னாடி. அதனால என்ன, 7 11ல ராசிநாதன் 7ல என்னங்க அனுகிரகம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ரொம்ப நாளா வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சுவாமி, ஆனா நாங்க பாக்குறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதகம் பொருத்தமா இல்லை, ஜாதகம் பொருத்தமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குள்ள அது மனசு விருப்பம் இல்லை. இது மாதிரி எல்லாம் காரணத்தினாலே பல விஷயத்தினாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தள்ளி தள்ளி போகி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண வரன்கள் உடனடியாக குறிப்பா இந்த மாதத்திலே நிச்சயமாக முடியும்.
இதுல ஆடி மாசம் இருக்கே, இதுல திருமணத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. சுவாமி என்ன ஆடி மாசம் பார்க்கலாமா சுவாமின்னா கேட்கறாங்க. கவலையே படாதீங்க. ஆடி மாசத்திலே கல்யாணம் செய்யக்கூடாது, ஆடி மாசத்திலே கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. மாறாக மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆடி மாசத்திலே செய்யக்கூடியதான ஆயுஷ்ய ஹோமம், அது மாதிரி இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய பும்சவனம், சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாசத்துல செய்ய வேண்டியது பல இருந்ததுன்னா அதை தவிர்க்க கூடாது, இந்த மாதத்திலே செய்யலாம். இதுல முக்கியமா உங்களுடைய குறிப்பான விஷயத்துக்கு வரேன். திருமணத்திற்கு சாதாரணமா பெண்கள் பார்க்கலாம், இல்ல ஆண்களை பார்த்து முடிவு செய்து கொள்ளாம தாராளமாக செய்யலாம் இந்த ஆடி மாசம். அது மாதிரியான விஷயங்களுக்கு உகந்தது இந்த ஆடி மாசம். ஆனா திருமணம் மட்டும் இந்த மாதத்திலே செய்யக்கூடாதுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்திலே தான் நான் ஏற்கனவே சொன்னேன், 9ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, அதிலே அந்த குரு சந்திரன் முதலான அனைத்து கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுவதனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு, பல வகையிலும் நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் சிறப்பாக அமையும், வேலை பார்ப்பவர்களுக்கு பொருளாதார உயர்வுகள் உண்டு, மென்மேலும் செழுமைகள் சேரும். சிவாய நமக. குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார், கோவையிலேருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுர் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஸ்டில் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல வந்து சனி வக்ரகதியில் இருக்காங்க. 3ஆம் இடம் ராகு என்ன பண்ணும்? தேவையில்லாத நட்புகள் மூலியமாக பிரச்சனைகள். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான், ஓகேவா? அப்போ வந்து தெரியாத ஒரு நட்பு வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த டிசம்பரில் என்ன பண்ணுவார், ராகு மாறுவார், அதெல்லாம் வெளிவந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ 4ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரகதி ஆகிறாரு. அப்போ குடும்பம் சார்ந்த ஒரு முயற்சி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய எடுக்கக்கூடிய விஷயங்கள், தேடி போய் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். 2 அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவானை யார் பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு? 8ஆம் இடத்துல இருந்து அழகாக பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லக்னாதிபதி 4க்குரியவரும் எங்கே இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதை. உங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி.
8 அப்படிங்கிறது தீரா கடன். உங்களாலே ஒரு கடனை வந்து அப்படியே பெருசாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த பிளானிங் 1000 ரூபாய் செலவாகிற இடத்துல வந்து 15,000 ரூபாய்க்கு பிளானை போட்டு அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு 30,000 ரூபாய் கடன். நான் இங்கே சொல்கிறது எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இது தீரா கடன். அந்த இடத்துல யாரெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்காங்க? சூரியன் உட்காந்துருக்காரு, புதன் இருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடிகள் பேங்க் மூலியமா. அப்போ வந்து 5, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அழகா பாதகாதிபதி வீடான புதன் வீட்டில் போய் அழகா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. புதனும் அங்கதான் இருக்காரு. அழகா அவரும் மாறிடுவாரு கடகத்துக்கு. அது வந்து உங்களுக்கு 8ஆம் இடம். 7 பாதகாதிபதி, 8 பிரச்சனை. இப்போ 7, 8 உங்களுக்கு தொடர்ந்து வருது இல்லையா? அது ஒரு புதன் வீட்டில் இருக்கும்போது தனுர் லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருந்தாலும், ஆனால் மற்ற கிரகங்களோட சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ குழந்தைகள் மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குலதெய்வம். இந்த காலகட்டத்தில் குல தெய்வம் போகலாமான்னு கேட்டால் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிளானிங். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது 5ஆம் இடம். நீங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க, அது பின்னாடி பிரச்சனையாக போய் முடியும். அதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா 7ஆம் வீடு புதனோட வீடு. புதன் வீட்டில் இப்போ செவ்வாய். அப்போது செவ்வாய் வீடு கொடுத்த புதன் வந்து 8ல். அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டால் நோ. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ 9க்குரிய சூரியனும் என்னாகும்? 8ல் இருக்கு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையோட ஹெல்த்து எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவர் வெளியே போயிட்டு வர்றாருன்னா கொஞ்சம் பார்த்து போயிட்டு வர சொல்லுங்கள். தேவையில்லாமல் ஏதாவது அடிபடுறது, அவருக்கான செலவுகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு செலவுகள், அது வந்து சுப செலவுகளாக இருந்தால் நல்லது. ஆனால் அந்த செலவு எங்கே போயிருக்கு? 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. புதன் 8ல் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் குழந்தைகள் மூலியமாக. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் விரயங்கள் ஏற்படும். அப்போது எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன் வாங்கி அதுக்காக வந்து வட்டி மேலே வட்டி, வட்டி மேலே ஒரு குட்டி, இதெல்லாம் நீங்கள் வாங்கி 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 அப்படியே ஒரு மாதிரி பெரிய பாறாங்கள் மேலே உங்கள் தலையில் வச்சு உட்காந்துருப்பீங்க. ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட் ஆஃப் ஆகிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா பிஸ்னஸில் வந்து பணம் வரும், பட் இருந்தாலும் வந்து அந்த செலவு ஓவராக இருக்கும்போது அதன் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ். அப்போ சில பேர் வந்து ரெகுலரில் வந்து இந்த கந்து வட்டியெல்லாம் வாங்குவீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு செலவாக போய் முடியும். இந்த காலகட்டத்தில் திருமணம் வேண்டாம். இந்த மாதத்தில் லவ் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் ஓங்கி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பை தேவையில்லாத வளர்த்துக்காதீங்க. இதுதான் மெயின் அலர்ட் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு பேடாக தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்க வைப்பார். அப்போ இப்போ இருந்தே அதை வந்து கொஞ்சம் அலர்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ராகு மாறும்போது பிரச்சனைகளும் வரும். ஸோ இதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பார்வையை உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ ஜாக்கிரதை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து புது டெசிஷன், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது அப்படின்னு இந்த மாதத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பணம் வருது, அதை சேவ் பண்ணி வைங்க. கரெக்டாக அந்த உங்களுடைய லோன்ஸ் எல்லாமே இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட வீடு, இப்போ நீங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்காரகன் வீடு, பெருசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம், நினச்சி பார்க்கக்கூடிய அந்த பணம் வராது, எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட் வராது, அதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி செய்துக்கோங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம்.
ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால், குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, கிரக அமைப்பு மூலமாக சாதகமான கர்மாவும் சாதகமற்ற கர்மாவும் எப்படி இந்த வாழ்க்கை சம்பவங்களாக வரப்போகிறதுங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இது மாதிரியான மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கிரகமும் எப்படி எந்த அளவுக்கு டிகிரியில் சேர்ந்துருக்கிற பொறுத்து தான் ஒருத்தருடைய கர்ம வினையை அமைகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு தனுசு லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய சந்திரன், யோகமான கிரகமாகிய செவ்வாயும் சூரியன் தான் யோகமான கிரகமாக வருகிறார். அதில் வந்து செவ்வாய் வந்து மிகவும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய உத்வேகமான அந்த 7 வருட காலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் பாருங்கள், 6 வருடமாக இருந்தாலும் அவரும் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறார். இந்த செவ்வாய் சனி ராகுவோட சேராமல் தனித்து அல்லது சந்திரமங்கல் யோகம் என்று சொல்லப்படுகிற சந்திரனோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி சூரியன் சனி ராகுவோட சேராமல் அவர் ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வை பெற்று குரு பார்வை பெற்று சுக்கிரனை அஸ்தங்க பண்ணுற அமைப்பெல்லாம் இருப்பது மிகவும் நல்லது. ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறார், சூரியனும் சனியும் சேர்வது கொஞ்சம் தவறு, எந்த அளவுக்கு சேர்ந்துருக்காங்க என்னங்கிறதெல்லாம் பாருங்கள். செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய ராசியதிபதி ஆகிய குரு எப்படி இருக்காரு ஜாதகத்தில் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ராசியதிபதி ஆகிய குரு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்படாமல் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறது, செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுலாம் நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சனி, அதே மாதிரி சுக்கிரன், அது மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி சுமாரான பலனை கொடுக்கக்கூடியது. அது குறிப்பாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6க்கும் 11 லக்னாதிபதி ராசியதிபதி ஆகிய தனுசுக்கு எதிர்மறையான கிரகமாக வருவதனால் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட சுக்கிரனாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள், நம்ம கடன் நோய் வம்பு வழக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், கல்யாண விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி இல்லாத அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் குருவோட ரொம்ப க்ளோஸாக சேரும் பொழுது, நம்ம ஒரு 5 டிகிரி சேரும் பொழுது இல்லற வாழ்க்கை குழந்தை விஷயத்தில் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து சனியோட சேரும் பொழுது அதோட இதை கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி கேதுவோட சேரும் பொழுது காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு அமாவாசை சந்திரனோட சேருவதும் சுக்கிரனுக்கு
ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு திருட்பலம் குறைவை குறிக்கக்கூடிய அமைப்பாக போய் கடன் நோய் வம்பு வழக்கு மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. வரவே கூடாத திசையாக சுக்கிர திசை தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு 20 வருடங்கள் வருகிறார். ஓரளவுக்கு ஒரு குருவின் பார்வை 5ஆம் பார்வையை 9ஆம் பார்வையை பெற்று ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் பாதிப்பாயி அமாவாசை சந்திரன், சனி பார்வை, இருள் சந்திரன், இருள் கிரகத்தோட தாக்கத்தில் 6ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கும் பொழுது அந்த பாவமாகிய கடன் நோய் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவராக வந்து விடுகிறார். ஸோ அது ஒரு எது மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதெல்லாம் வைத்து தான் உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்க போகுது, எந்த நேரத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, எந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம், எந்த நேரத்தில் பாதிக்கப்பட போகிறோம், எது மாதிரி கர்ம வலைகள் நமக்கு நல்லது, நம்மளுடைய கர்மா எப்படி காட்டுது, எவ்வளோ டிகிரி சேர்ந்துருக்காங்க, எந்த நட்சத்திரத்துக்கு இது, உங்களோட ஸ்தானபலம், திக்பலம், தில்பலம், ஒரு கிரகம் எப்படி இருக்குது, சனியும் சூரியனும் சேராமல் இருந்தால் நல்லது, சந்திரனும் சனியும் சேராமல் இருக்கிறது நல்லது, ஒளி கிரகமாகிய சூரியன் சந்திரன் ராகுதோட சேராமல் இருக்கிறது நல்லது. இது மாதிரி பல விஷயங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அப்படிங்கிறத பொறுத்தே உங்களுடைய கர்ம வினைகள் கர்ம பலன்கள்லாம் வந்து செயல்பட போகிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நல்லாவே வாழ்க்கையில் வந்து ஒரு மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை அப்படி எடுக்கலாம். இது பொதுவான பலன் தான். நீங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரை போட்டு உங்கள் ஜாதகத்தை போட்டு இன்னும் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கும் பொழுது ஒன்றுமே வாழ்க்கையில் நீங்கள் வந்து எது மாதிரி விஷயத்தை நோக்கி போகிறீங்க, உங்களுடைய டைம்லைன்ஸ் என்ன குறிக்குது, உங்களுடைய யோகமான தசை, யோகமான தொழில், யோகமான வேலை, யோகமான படிப்பு என்ன, எந்த துறை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது, எந்த துறை உங்களுக்கு சரியாக வராது, தொழிலா வேலையா, வெளிநாடா, வெளி மாநிலமா, எது மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகம் காட்டுது, ராகுகேதுகள் சம்மந்தப்படுகிறதா அல்லது வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்படுகிறதா, எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஒத்து வருது, எப்போ வந்து அஷ்டம சனி 7 நாட்டு சனிலாம் முடியுது, எப்போ நம்ம கடன் அடையும், எப்போ நம்ம செட்டில் ஆகும், அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் எதையும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்து வரக்கூடிய தசைகள் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தே நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய யோக அமைப்பு, நம்மளுடைய ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு வருகிறது. அந்த கர்மா அப்படி தான் செயல்படுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள், அதாவது யோகமான கிரகங்கள் நல்ல காம்பினேஷன் இருக்கிறப்போ நல்ல அமைப்புகளும், யோகமான கிரகங்கள் பாதிப்பாக இருக்கும் பொழுது யோகங்கள் குறைவாகவும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பாகவும், சுமாரான கிரகம் வந்து நன்றாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவாகவும், சுமாரான கிரகங்கள் நம்ம பிரச்சனைக்குள்ள மாற ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இன்னுமே பாதிப்பு அதிகமாகி வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு நமக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், நமக்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு யோகமான கிரகம் என்ன, யோகமான தசைகள் என்ன, எது மாதிரி கிரகங்கள் எது மாதிரி ஸ்தானபலம் திக்பலம் பெற்றிருக்கிறார், நமக்கு என்ன மாதிரி அமைப்பு நல்லா இருக்குதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து சமய விரயங்கள் பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வந்து படிப்படியாக புது சும்மா எடுத்தமாக கவுத்தமாக இல்லாமல் படிப்படியாக முன்னேறி ஒரு படி ஒரு நாளும் ஒரு படி மேலே போய் ஒரு விஷயத்துலையும் மேம்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு செம்மையான ஒரு அமைப்பாக வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உங்கள் லைஃப் பொட்டென்ஷியலை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் சேர்க்கை பொறுத்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாதகமான கிரக சேர்க்கை என்ன, சாதகம் இல்லாத கிரக சேர்க்கை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யோகமான கிரகங்கள் உங்களுடைய லக்னம் ராசி துலாமுக்கு என்ன வருகிறது, யோகம் இல்லாதது எப்படி இருக்குது, அதை எப்படி கடக்கிறது, அது எந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், துலாம் லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கடைசி 2 பாதம் அப்புறம் விசாக நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தில் பிறந்த நீங்கள்
துலாம் லக்னம் ராசியாக இருக்கும் பொழுது உங்களுடைய யோகமான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி அண்ட் புதன். சனி திசையும் புதன் திசையும் அருமையான திசைகளாக வருகிறது. சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். சனி வந்து ராகு சூரியனோட சேர்வது தவறு, செவ்வாயோட சேர்வது அவ்வளோ நல்ல நன்மையை கொடுக்காது. ஆனால் குருவோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது, பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறுவது இதெல்லாம் அற்புதம். கேதுவோட சேருவதும் நல்ல ஒரு விஷயம். ஸோ சனி வந்து இது மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது இன்னுமே சனி திசை யோகமாக இன்னும் உங்கள் யோகமை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் வந்து குருவால் திட்பலம் பெற்று பௌர்ணமி சந்திரன் பார்வையில் பெற்று அதே சமயத்தில் சுக்கரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அற்புதமான ராஜயோக பலன்களை துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரருக்கு கொடுப்பார். ஆனால் புதன் செவ்வாயோட சேர்ந்திருந்து ராகுவோட ஒரு 15 டிகிரி 10 டிகிரி சேர்ந்திருந்தா கொஞ்சம் அதோட காரத்துவமாகிய படிப்பு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், நல்ல பேச்சு திறமை, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், ஐடி சாஃப்ட்வேர் இது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆனால் ஓரளவுக்கு யோகமாக இருக்கும் பொழுது அந்த துறையில் நல்லா மேலே வரக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராகு சனி சூரியனோட சம்மந்தம் இருக்காங்கிறது பார்த்துக்கணும். புதன் ராகுவோட சேர்வது தவறு, சனியோட சேர்ந்தாலும் கொஞ்சம் குறையும் அதோட படிநிலை. அதே மாதிரி செவ்வாயோட சேர்வதும் அவ்வளோ நல்லதில்லை. இதே மாதிரி குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனின் தாக்கம் பெறும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்கும். சனியும் கொடுப்பார், புதனும் கொடுப்பார். ராஜயோகம் பல மடங்கு நன்றாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வயசு நல்ல ஒரு 25-30 வயசுக்கு மேலே சனி திசை புதன் திசை நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கையில் வரும்பொழுது அற்புதமான பல நன்மைகளை கொடுப்பார். நம்ம துறையில் நம்ம முதன்மையான ஒரு நபராக கொண்டு வர கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. சனி புதன் அமைப்பு எது மாதிரி சாதகம், எது மாதிரி அமைப்பு சாதகம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம். இதே வந்து அவயோக கிரகம் துலா லக்னம் துலாம் ராசிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா குருங்கிற தசை வந்து ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. ஸோ குரு பாருங்க அவயோக தசையாக ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கிரனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக வருகிறார். ஸோ அது மாதிரி நமக்கு வரும் பொழுது ராகுவோட ஒரு 10 டிகிரியில் போய் குரு மாட்டிட்டாருன்னா குரு சண்டால யோகமாகி நல்ல ஒரு அமைப்புகள் இருக்காது. குரு திசை பாடாப்படுத்தும். ஆனால் குருச்சந்திர யோகத்தில் இருக்கார், குரு செவ்வாயோட இருக்கார். அப்படிங்கிறப்போ செவ்வாயோட சேர்ந்திருக்காருன்னா நல்ல விஷயமாக இருக்கும். கேதுவோட சேர்ந்திருந்தாலும் கேள யோகமாக நல்ல அமைப்புகள் உண்டு. ஒரு அவயோகத்தை சில படி குறைப்பார், நம்ம பிரச்சனைகள் கொடுக்காமல் ஓரளவுக்கு சுமாரான திசையாக கொடுப்பார். அப்படிங்கிறத நாம கர்மாவின் அடிப்படையில் இந்திய வேதத்தோட அடிப்படையிலான விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிரக சேர்க்கையில தான் கர்மா வருதே ஒழிய எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிற பொறுத்து வரல. ஸோ கிரக சேர்க்கையில் இதே வந்து குரு சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்ல பலனும் குருவுக்கு மிகவும் சுமாரான பலன்களும் கிடைக்குது. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேருவது வந்து ரெண்டுமே பிரச்சனை. பித்ருகாரகனாகிய சூரியனும் பிரச்சனையாகிறார், சனிங்கிற யோகமான கிரகம் பாதிப்புள்ளாகிறார். அது பலன் கொடுக்க முடியாமல் தந்தையாருக்கும் ஜாதகருக்கும் பிரச்சனைகள் கொடுக்குறார். ஸோ இது மாதிரி பல காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு நன்மையாக இருக்கா தீமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான அமைப்பு. உங்களுடைய நியூட்ரல் பிளானட்ஸ் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், சூரியன், சந்திரன் அது மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான பலன்கள் கொடுக்கும். அவர் கொஞ்சம் நல்ல சேர்க்கையில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களாகவும் இன்னுமே பாதிப்புள்ளான இது மாதிரி அவயோக காம்பினேஷன் இருக்கும் பொழுது இன்னுமே பாதிப்புகளை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது என்ன பாதிப்பு என்னங்கிறதுலாம் ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்ம ஜாதகத்தை போட்டு அது பிரகாரம் எப்படி வரக்கூடிய பலாபலன்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கும் பொழுது இன்னுமே அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் வேலை கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றம், எந்த நேரத்தில் தொழில் அமைப்போம், எந்த நேரத்தில் வெளிநாடு போவோம், குழந்தை பேரு, கல்யாணம், எல்லா விஷயங்களும் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அன்றாட எல்லா முக்கியமான டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடிய அமைப்புகளாக நமக்கு கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களுடைய கிரகங்கள் ஒன்று எவ்வளோ அமைப்பு எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு, கிரக சேர்க்கை எப்படி யாருக்கு யார் ஒன்று பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய கர்மவினை போன ஜென்மத்தில் செய்த
பாவ புண்ணியங்கள்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் வருதுங்கிறது நம்ம வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து போட்டு அதை நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது உள்ளமே வந்து அப்சல்யூட்லாம் கரெக்டாக நம்மளுடைய டெசிஷன் மேக்குக்கு வேணுங்கிற டைம் லைன்ஸை எப்படி ஒரு கூகுள் மேப் ட்ராவல் பண்ணுறவருக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய கிளாரிட்டி இல்லாத நேரத்தில் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எதை காட்டுது, நம்ம போகிற டைரக்ஷன் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து எல்லாத்தையும் உத்வேகப்படுத்தி கிளாரிட்டி கொடுத்து நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செயல்பட்டு நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.